ஆக்சுவலாக நேற்று சாயந்தரம் ஏஎம்டி அவங்களோட ரேடியான் 9000 சீரீஸ் கிராஃபிக் கார்ட்ஸ்லாம் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதில் எஸ்பெஷலி 2 கார்ட்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா 9070 அண்டு 9070 XT. எங்கேயோ கேட்ட மாதிரி ஏதோ ஒன்று கூட ரைம் ஆகுதே அப்படின்ட்டு பார்த்தா எஸ் யூ ஆர் கரெக்ட். 5070 அண்ட் 5070 Tiக்கு டிரெக்ட் காம்படிஷனாக தான் இந்த 2 கார்ட்ஸை ஏஎம்டி லான்ச் பண்ணியிருக்காங்க. அது ப்ரைஸ் வைஸ்லேயும் சரி பர்ஃபார்மன்ஸ் வைஸ்லேயும் சரி கண்டிப்பாகவே ஒரு வெரி குட் காம்படிஷனாக தான் இருக்குது. இதில் என்னென்னலாம் புதுசாக இருக்குது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா RDNA 4 ஆர்கிடெக்சர் வந்திருக்கு. இது ஆக்சுவலாக RDNA 3, 3.5 அண்டு ப்ளே ஸ்டேஷன் இதில் வந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்து RDNA 4 எந்த அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் அப்படின்ட்டு ஒரு ஹைப் பில்ட் ஆச்சு. அதுக்கேற்ற மாதிரி அந்த லான்ச்சில் AMD காட்டின பர்ஃபார்மன்ஸ் வச்சு பார்க்குறப்ப இட் இஸ் மேட்சிங் இட். அண்ட் அதே மாதிரி வந்துட்டு இதில் என்ஹான்ஸ்டு மீடியா என்ஜின் ஒன்று இருக்குது. இது வந்துட்டு பெட்டர் ஆப்டிமைஸ்டு ஃபார் ஸ்ட்ரீமிங் அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. 3rd gen ரே ட்ரேசிங்கும் 2nd ஜென்ரேஷன் AI ஆக்சலரேட்டட் அப்ஸ்கேலிங்கும் வந்திருக்கு. உங்களுக்கு ஒரு FSR வந்துட்டு கொஞ்சம் பெட்டராக இம்ப்ரூவ் ஆகிருக்கும் அப்படின்ட்டு வச்சுக்கோங்களேன். இந்த FSR DLSS இதெல்லாம் என்ன அப்படின்ட்டு நான் இன்னொரு வீடியோவில் செப்பரேட்டாக சொல்கிறேன். அண்ட் இது எல்லாத்தையும் கொடுக்கறதோட 2த்துக்குமே 16 GB VRAM ஃபைனலி வந்திருக்கு. இதோட ப்ரைஸிங் வைஸ் பார்த்தீங்கன்னா RX 9700 நான் XT மாடல் வந்துட்டு $549 லான்ச் ஆயிருக்கு. ஸோ நம்ம ஒரு காசுக்கு 60,000 ரூபாய் கிட்ட வரும். இது வந்துட்டு அவங்க ஓப்பனாக சொல்லிட்டாங்க டேரக்ட் காம்படிட்டரே 5070 தான். ஸோ 5070யோட ப்ரைஸுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 60,000 ரூபா தான் போட்டிருக்கு. பட் ஆன்லைன்லாம் விற்கிறதெல்லாம் 80, 90, 1.5 அப்படின்ட்டு போகுது. சரி, அதை பற்றி அப்புறம் பேசுவோம். அதுக்கப்புறம் RX 9700 XT மாடல் பார்த்தீங்கன்னா $600, அதாவது $599 வந்திருக்கு. நம்ம ஒரு காசுக்கு 82,000 ரூபாய். இதோட காம்படிட்டர் எதுன்னு பார்த்தீங்கன்னா 5070 Ti. பட் அதோட காஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா $750. ஆல்மோஸ்ட் ஒரு அரௌண்ட் ஒரு 10,000 15,000 பக்கம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இந்த ப்ரைஸிங்கில் தான் வந்துட்டு AMD திரும்பவும் அதே பஞ்சாயத்து தான் பண்ணுறான். 7900 XT லான்ச் ஆனப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். 7900 XTக்கும் XTXக்கும் வந்துட்டு வெறும் $100 ப்ரைஸ் கேப் தான் இருந்துச்சு. XTX பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணிச்சு. பட் XT வந்துட்டு அந்தளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணலை. இருந்தாலுமே வெறும் $100 ப்ரைஸ் கேப் இருந்ததுனால நிறைய பேர் அதுக்கு வந்துட்டு ஒரு பெரிய பேக்லாஷாக வந்து அதுக்கு ரிவ்யூஸ்லாம் ரொம்ப நெகட்டிவாக போயிடுச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து இது சேல்ஸ் எதுவுமே ஆகாததுக்கப்புறம் AMD இன்னுமே வந்துட்டு அதோட ப்ரைஸை ரெடியூஸ் பண்ணாங்க. ஒரு 10,000 ரூபா இந்தியன் ருபீஸில் 10,000 ரூபாய் பக்கம் ரெடியூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் சேல்ஸ் நல்லாவே பிக்கப் ஆக ஆரம்பிச்சது. பட் த டேமேஜ் வாஸ் டன். அதே விஷயத்தை தான் இங்கே பண்ணியிருக்காங்க. என்னென்னா 9070 XTக்கும் 9070 நான் XT மாடலுக்கும் வந்துட்டு வெறும் $50 ப்ரைஸ் கேப் வச்சுருக்காங்க. என்னோட ஒப்பீனியனில் பார்த்தீங்கன்னா ஒரு $500, அதாவது ஒரு நம்ம ஒரு காசுக்கு ஒரு 44-45,000 ரூபாய்க்கு வச்சாங்கன்னா பெட்டராக இருக்கும்ன்ட்டு என்னோட ஒப்பீனியன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சரி, ப்ரைஸிங் ப்ராப்ளத்தை விடுவோம். எனக்கு ப்ராப்ளம் வித் NVIDIA என்ன ஒன்று இருக்குன்னா, அவன் கார்டை லான்ச் பண்ணுறப்பயே வந்துட்டு புஷ்பானா ஃப்ளவர்னு நினச்சியா ஃபயர்னா, அதே மாதிரி இப்போ வரைக்கும் மார்க்கெட்டில் அவங்க ரிலீஸ் பண்ண போத் 5090 அண்ட் 5080 2 கார்ட்ஸுக்குமே வந்துட்டு அந்த GPU டை புகஞ்சது, பவர் கேபிள்ஸ் புகஞ்சது, அந்த சாக்கெட்டு புகஞ்சது. அது மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இவங்களோட ஸ்டாக்குமே அவ்வளவுக்கு அவைலபிலிட்டி கிடையவே கிடையாது. அப்படியே இருந்தாலும் ரொம்ப ஓவர் ப்ரைஸாக இருக்குது. டியூ டு டிமாண்ட்னால எல்லாரும் ஏன் 5090 5080 வந்து வாங்குறாங்க அப்படின்ட்டு எனக்கு தெரியல. சொல்லி நிறுத்துங்களேன்டா, அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்காமறா. ஃபார் மோஸ்ட் யூசர்ஸ் 5080 5090ங்கிறது ஒரு கில்லா தான் இருக்கும். GPU செலெக்ஷன் பற்றி தனி வீடியோவில் சொல்கிறேன். ஆனால் அந்த மாதிரி இல்லாமல் யூஎஸ்லேயும் கனடாலேயும் இருக்க நிறைய ஸ்டோர்ஸில் வந்துட்டு AMDயோட RX 9070 அண்ட் 9070 XT மாடல்ஸை வந்துட்டு இன்ஸ்டோர்லேயே நிறைய பேர் ரிலீஸுக்கு, அதாவது இந்த அஃபிஷியல் லான்ச்சுக்கு முன்னாடியே பார்த்துருக்காங்க. அண்ட் அதோட ஸ்டாக்ஸும் வைட்லி அவைலபிளாக இருக்குது. ஒரு ப்ரைஸிங்காக மட்டும்தான் நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ ப்ரைஸிங்கும் வந்ததுனால கண்டிப்பாக நிறைய பேர் வாங்குவாங்க அப்படின்ட்டு நம்புகிறேன். அண்டு ஸ்டாக்கிங் இஷ்யூஸும் வராது அப்படின்ட்டு நம்புகிறேன். ஏன்னா AMD வந்துட்டு வைட்லி அவைலபிள் ஃப்ரம் March 6th அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ March 6th நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா ஆர்டர் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். பட் நீங்கள் ஆர்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி மோஸ்ட்லி வித்தின் ஒரு 2-3 days ஆர் வித்தின் அ வீக்குள்ளே கண்டிப்பாக எல்லா ரிவ்யூவர்ஸும் இந்த கார்டோட ரிவ்யூவை ட்ராப் பண்ணுவாங்க. அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வாங்கலாமா வேணாமான்னு யோசிச்சு பாருங்கள். ஆப்வியஸாக ஃபஸ்ட் எல்லாம் பெய்ட் ரிவ்யூஸ் தான் பண்ணுவாங்க. அது நல்லாயிருக்கும். கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி பார்த்துட்டு ஒரு ஜென்யூன் ரிவ்யூஸ் எப்போ ட்ராப் ஆகுதோ அந்த ரிவ்யூஸ் பார்த்துட்டு ஆர்டர் பண்ணுறது பற்றி யோசிக்கலாம்.
அண்ட் அட் த சேம் டைம்லேயே வந்துட்டு 5070 Tiயும் லான்ச் ஆகுது. ஸோ ரெண்டில் எது பெட்டரு அப்படின்ட்டு நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். சரி, பர்ஃபார்மன்ஸுக்கு வருவோம். ப்ரீவியஸ் ஆர்கிடெக்சரான RDNA 3 விட சாலிடாக 40% ஃபாஸ்டராக இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க ஈவெண்ட்டில் சொல்லியிருக்காங்க. ரேட் ரேசிங்கும் இம்ப்ரூவ் ஆகிருக்கு. இவங்க வந்துட்டு ஹார்ட்வேர் எனேபிள்டு ரேட் ரேசிங்காக எக்ஸ்ட்ராவாக வந்துட்டு அந்த ரேட் ரேசிங் இன்டர்செக்ட் என்ஜின் அண்ட் ரேட் ரேசிங் டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்ட்டு 2-3 விஷயங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. சிம்பிளாக சொல்லணும்னா ரேட் ரேசிங் சூப்பராகவே இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் ஏஐ ஆக்சிலரேட்டர்ஸ், இவங்க வந்துட்டு அந்த ஏஐ ஆக்சிலரேட்டர்ஸ் பற்றியும் பார்த்தீங்கன்னா அவங்க அந்த ஈவெண்ட்டில் காட்டின ஸ்லைட்ஸ் வச்சு பார்க்குறப்போ 7900 GRE விட பெட்டராக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. அஃபிஷியலாக ரிவ்யூவர்ஸ் வந்துட்டு ப்ராப்பராக டெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணுற பர்ஃபார்மன்ஸ் பெஞ்ச்மார்க்ஸ் வச்சு தான் நம்மளால் பார்க்க முடியும். அதே மாதிரி இது கூடவே வந்துட்டு ஆப்ஷனலாக இமேஜ் இன்ஸ்பெக்டர் அண்ட் AMD சேட்னு 2 ஃபீச்சர்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. இமேஜ் இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்களோட கேம் பிளேவை அது வந்துட்டு கண்டினியூஸாக மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கும். வி கேன் ஆப்டின், அது வந்துட்டு நம்ம வேணும்னா ஆப்டின் பண்ணிக்கலாம். அது என்ன பண்ணுன்னா அந்த ஃப்ரேமில் ஜென்ரேட் ஆகிற ஏதாவது இஷ்யூஸ் அதை வந்துட்டு மானிட்டர் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் AMD சேட் வந்துட்டு ஒரு ஆன் டிவைஸ் லார்ஜ் லாங்குவேஜ் மாடல். அது உங்களுக்கு அந்த கிராஃபிக் கார்டை பெட்டராக கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கு, அதை டியூன் பண்ணுறதுக்கும் கான்ஃபிகரேஷன் பண்ணுறதுக்கும் வந்துட்டு ஹெல்ப் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸ்ட்ரீமிங்கும் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. நான் சொன்னேன் இல்லையா, இந்த என்ஹான்ஸ்ட் மீடியா இன்ஜினும் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் உங்களுக்கு ஸ்ட்ரீமிங்குமே பயங்கரமாக இம்ப்ரூவ் ஆகிருக்கும். அண்ட் அதே மாதிரி அப் டு 8K 60 FPS என்கோடிங் அண்ட் டீகோடிங் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்காங்க. சரி, ரைட்டு. ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்ன ப்ரோ அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா ரெண்டுமே வந்துட்டு சேம் டை தான் அண்டு சேம் அமௌண்ட் ஆஃப் VRAM தான். 16 GB VRAM தான் ரெண்டுத்துலேயுமே இருக்குது. அதே மாதிரி PCIe Gen 5 வந்துடும். டிஸ்பிளே போர்ட் 2.1A வந்துடும். அப்புறம் HDMI 2.1Bயும் வந்துடும். ஸோ ஆன் பேப்பரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9070 அண்ட் 9070 XTக்கு வந்துட்டு சிக்னிஃபிகண்ட் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஏஐ பர்ஃபார்மன்ஸ்லேயே ஏஐ டாப்ஸ் வந்துட்டு மினிமமே 1165 இருக்குது. நமக்கு 5070 பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 900 தான் இருக்கும். அண்ட் பூஸ்ட் கிளாக்குமே வந்துட்டு கம்பேரிட்டிவ்லி இதில் 2.5 இருக்குது, அதில் 2.97 இருக்குது. போர்ட் பவரும் பார்த்தீங்கன்னா 220 வாட்ஸ் 9070 இருக்குது. அண்ட் 9070 XTயில் வந்துட்டு 300 வாட்ஸ் வரைக்கும் இருக்குது. ஸோ உங்களுக்கு சிக்னிஃபிகண்ட்லி பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் தான் இருக்கும். நீங்கள் இப்போ இந்த கார்டை வாங்கி போட்டிங்கன்னா அந்த AM5 ஆர்கிடெக்சர் இதெல்லாம் சேர்த்து பார்க்குறப்போ எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 to 5 years சாலிடாக அந்த கார்டை வச்சு ஓட்டலாம். கேஷுவல் கேமிங்க்கெல்லாம் வந்துட்டு சூப்பராகவே இந்த கார்டு தாங்கும் அப்படின்ட்டு தான் நினைக்கிறேன். பார்ப்போம். AMD இதில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் டிரைவர் சப்போர்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆப்வியஸ்லி அவங்க வந்துட்டு இதுக்கு நல்லா டைம் எடுத்து தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. NVIDIA மாதிரி புகையாமல் இருந்தால் சரி. பர்ஃபார்மன்ஸ் வைஸ் வந்துட்டு 5070 Ti வந்துட்டு ஒரு 2% பெட்டராகவே பர்ஃபார்ம் பண்ணுது நம்ம 9070 XTயை விட. பட் அகெயின் ப்ரைஸிங் வைஸ் பார்க்குறப்போ, ப்ரைஸ் டு பர்ஃபார்மன்ஸ் பார்க்குறப்போ 9070 XT வந்துட்டு பெட்டராகவே இருக்குது. ஆப்வியஸாக இது வந்துட்டு NVIDIA அளவுக்கு வர்த்தியாக இல்லைனாலும் அந்த ப்ரைஸிங்க்கு கண்டிப்பாக வர்த்தியாக இருக்கும் அப்படின்ட்டு தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். என்ன பாய்.